வணக்கம். அதிமுகவிற்கு விருப்பம் இருந்தாலும் தாவேகா வந்து பேச வேண்டும் என்று எதிர்பார்த்தது. புஷி ஆனந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 2024 ஆண்டு நடிகர் விஜய் வெற்றிக் கழகம் தமிழக வெற்றிக் கழகம் எனும் புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார். அந்த கட்சி தொடங்கிய அடுத்த 2 மாதங்களிலேயே இடைத்தேர்தல் வந்தது. ஆனால் அதில் அவர் போட்டியிடவில்லை. தொடர்ந்து நடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிடவில்லை. இதனைத் தொடர்ந்து இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் இலக்கு வைத்து வேலை செய்கிறார். தனித்தே போட்டி என கட்சியின் தலைவர் விஜய் கூறி வருகிறார். அவர் முதல்வராக வேண்டும் என்று ஈரோட்டில் பெண்கள் 150 பால் குடங்கள் எடுத்து அம்மனுக்கு பால் குடம் ஊற்றி வேண்டுதல் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தனித்தே போட்டி என கூறியிருந்த நிலையில்தான் அதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக அதிகாரத்தில் பங்கு என கூறியிருந்தார். இதனால் தாவேகா கூட்டணியோடு போட்டியிட விரும்புவது தெளிவானது. ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டின் பழைய கட்சிகள் எதுவும் தாவேகாவுடன் இணையவில்லை. அதிமுக விருப்பம் இருந்தாலும் டிவிகே தன்னோடு வந்து பேச வேண்டும் என்று எதிர்பார்த்தது. ஆனால் இவர் தனித்து போட்டி என்று இருந்ததால் அந்த பேச்சு நிலைப்பாடு வரவில்லை. இதனால் இரு தரப்பும் எந்த பேச்சுவார்த்தையும் முன்னெடுக்கவில்லை. இதனிடையே விஜய் திமுகவை போல் அதிமுகவை விமர்சிக்க தொடங்கினார். இதனால் அந்த பேச்சு அப்படியே நின்றது. மேலும் கொள்கை எதிரி என கூறி பிஜேபியும் அதிமுக கூட்டணியும் விஜய் விமர்சித்து தாக்கி பேச ஆரம்பித்தார். இந்த சூழலில் கடந்த சில நாட்களாக பிஜேபியை விஜய் கூட்டணியில் இணைக்க ஆர்வம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் தங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக சிபிஐ ஜனநாயகன் விவகாரம் மூலம் தாவேகா நிர்வாகி அருண்ராஜ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தாவேகாவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது குறித்து ஆலோசிப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஏனென்றால் திமுகவை ஸ்டாலின் ஆட்சியை தமிழ்நாட்டில் இருந்து தூக்க வேண்டும் என்ற ஒரே கொள்கை கொண்ட கட்சிகளுடன் இணைவது தவறில்லை என்று புஷி ஆனந்தும் மற்ற மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதில் 132 மாவட்ட செயலாளர்களில் 120 பேர் பங்கேற்றதாகவும் 98 மாவட்ட செயலாளர்கள் என்டிஏ கூட்டணிக்கு செல்ல ஆதரவு தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இதற்கு ஒரு படி மேலாக விஜய்க்கு 40 சீட்டுகளும் துணை முதல்வர் பதவியும் வழங்க முன்வருவதாக பிஜேபி கூறியிருக்கிறது. இதில் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கும். என்டிஏ கூட்டணிக்கு விஜய் திரும்புவாரா என்று நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அல்லது அவர் தனித்து போட்டியிடுவாரா என்பதும் நீங்கள் தெளிவிடலாம். உங்களுக்கு இந்த செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.